நாளிலே ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை நம்ம செய்யாமல் இருப்பதனால நம்ம தோல்வியில் முடியுது நம்ம வாழ்க்கை. ஒரு வியாபாரமாக இருக்கலாம், ஒரு தொழிலாக இருக்கலாம், ஒரு படிப்பு காரியமாக இருக்கலாம். எதுலேயுமே ஒரு முடிவு எடுக்காமல் நீங்கள் செய்கிறனால தான் அது உங்களுக்கு தோல்வியில் முடிகிறது. அதாவது ஒரு வீடு கட்டுறாள், ஒரு பிளானை போடுறாரு, 10க்கு 10 ரூம்பை போடுறாரு, 15க்கு 20 ஹாலில் போடுறாரு, 10க்கு 8 அடுப்படியை போடுறாரு. அந்த பிளானை போட்டு ஒரு தீர்மானம் பண்ணி தான் என்ன செய்கிறாங்க, ஒரு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவித்தில் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதிர்காலத்தை குறித்து, நம்ம வாழ்க்கையை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து ஒரு தீர்மானம் பண்ணணும். என்ன பண்ணணும்? எல்லாம் சொல்லுங்கள். நான் என் வாழ்க்கையை குறித்து ஒரு தீர்மானம் பண்ணுவேன், ஒரு தீர்மானம் பண்ணுவேன். அல்லேலூயா. பைபிளில் ரோமர் 8:28 சொல்லுகிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட யாவருக்கும் சகலமும், எல்லாம் சொல்லுங்க, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட எல்லாருக்கும் சகலமும் எனக்கு. இங்க அவர் சொல்றாரு, இங்க இந்த வசனத்தை தயவு செய்து எல்லாம் கேளுங்களேன். அதாவது அவர் தீர்மானம் என்னன்னு கேட்டா உங்களுக்கு நன்மை கொடுக்கறதே. இந்த வசனம் அடுத்து என்னன்னு கேட்டா, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட யாவருக்கும் சகலமும் நன்மைக்கு எதுவாகவே. ஆமாவா இல்லையா? நீங்க அழைக்கப்பட்டவங்களா, தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா? அப்போ கர்த்தர் சொல்றாரு, உனக்கு எந்த ஒரு தீமை வந்தாலும், எந்த ஒரு நெருக்கம் வந்தாலும், எந்த ஒரு நிந்தை வந்தாலும், நான் உன் வாழ்க்கையை அந்த நெருக்கத்தை பெருக்கமாக மாற்றி காட்டுவேன், உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி காட்டுவேன். அவருடைய தீர்மானத்துப்படி அழைக்கப்பட்ட யாவருக்கும் அது நன்மையில முடிய போகிறது. ஷப்தட மாதாரா ஹபாலா ஹதாரா. ஆமே. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ சனிக்கிழமை வேலை விட்டு ஒருத்தர் வர்றாரு, வீட்டில் வீட்டுக்காரம்கிட்ட சொல்கிறார், இங்கே பாரு, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு, அதனால் நான் எப்போதும் 6 மணிக்கு எந்திரிப்பேன், 6 மணிக்கு எந்திரிச்சு 7 மணிக்கு குளிச்சு போட்டு 8 மணிக்கு வேலைக்கு போயிடுவேன். ஆனால் நாளைக்கு லீவு, அதனால் நாளைக்கு நான் 9 மணி வரைக்கும் தூங்க போகிறேன். என்ன சொல்கிறாரு? சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? நாளைக்கு லீவு, ஞாயிற்றுக்கிழமை தூங்க போகிறேன். அப்போ என்ன பண்ணிட்டாரு, நான் விடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிக்கு தான் எந்திரிப்பேன்னு சொல்லி நைட்டு 7 மணிக்கு தீர்மானம் பண்ணிட்டார். எப்போ தீர்மானம் பண்ணுறாரு? 9 மணிக்கு தான் எந்திரிப்பேன்னு சொல்லி நைட்டு 8 மணிக்கு தீர்மானம் பண்ணிட்டாரு. அந்த தீர்மானம் காலையில் என்ன செய்யுது? 9 மணிக்கு நிறைவேறுதா இல்லையா? அல்லேலூயா. ஏன்னா அவர் முடிவு சொல்லிட்டாரு, நான் 9 மணிக்கு தான் எந்திரிப்பேன், அதான் முடிவு, அதான் என் தீர்மானம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டார், முதலவே நைட்டு என்ன பண்ணிட்டார், வாயை திறந்து பேசிட்டாரு, தீர்மானம் பண்ணிட்டாரு. 9 மணிக்கு தான் எந்திரிப்பேன், அதுக்கு முன்னால் 7 மணிக்கு உசுப்பாத, 8 மணிக்கு உசுப்பாத, 9 மணிக்கு மேலே என்னை உசுப்பி பாரு, எந்திரிச்சா விட்டுரு இல்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டாரா? அப்போ அதே போல தான் நீங்கள் நாளைக்கு இதை செய்ய போகிறேன், நாளைக்கு இந்த இடத்துக்கு போகிறேன், நாளைக்கு இந்த இடத்துக்கு வர்றேன், நாளைக்கு என் பிள்ளைக்கு அங்கே கிடைக்கும் போது, இங்கே கிடைக்கும் போது, முன்னக்கூடிய ஒரு நாளைக்கு நீ தீர்மானம் பண்ணி பேசிடுங்க. நாளைக்கு எனக்கு ஒரு வேலை கிடைக்க போகுது, நாளைக்கு எனக்கு ஒரு வருமானம் வரப்போகுது, நாளைக்கு தேவை சந்திக்கப்பட போகுது அப்படின்னு முன்னக்கூடிய ஒரு தீர்மானம் பண்ணுங்க. முன்னக்கூடிய தீர்மானம் பண்ணி என்ன செய்ய? பேசுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. சில பேர் சொல்கிறேன், நான் கேட்டிருக்கிறேன், 2 வருஷம் கழிச்சு பாரு என் வாழ்க்கை முன்னேறிடு. இன்னொருத்தர் சொல்கிறத கேட்டிருக்கேன், 3 வருஷம் கழிச்சு பாரு நான் எங்கே இருப்பேன் பாரு, எங்கேயோ இருப்பேன். அவர் எங்கேயும் இருக்க மாட்டார், அங்கே தான் இருப்பார். ஏன் கர்த்தர் 3 வருஷம் கழிச்சு அவனுக்கு ஆசீர்வதிப்பார், ஏன் இப்போ கேட்டால் கொடுக்க மாட்டாரா? சில பேர் அப்படி வாயில் என்ன செஞ்சிடறாங்க, அறிக்கை பண்ணிட்டாங்க, 3 வருஷம் கழிச்சு இப்படி இருக்க போகிறேன், 4 வருஷம் கழிச்சு அப்படி இருக்க போகிறேன். கர்த்தர் சொல்கிறார், ரெட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் அப்படிங்கிறார். அப்போனா நீ நாளைக்கு கேட்கலாமே உன் தேவைகளை. நீ 2 வருஷம் கழிச்சு என்ன இப்படி ஆக்க போகிறேன், 3 வருஷம் இப்படி ஆக்க போகிறேன்னா உன் ஆசீர்வாதம் 2 வருஷத்துக்கு தடையாகி போயிடும், கொடுக்க மாட்டார். பேசுறது, தீர்மானம் பண்ணுறது, கவனமாக தீர்மானம் பண்ணுங்க, கவனமாக ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. என் பிள்ளைக்கு எப்போ 28 வயசு வருது அப்போ தான் கல்யாணம் முடிப்பேன், என் பிள்ளைக்கு எப்போ 28 வயசு வருது அப்போ தான் கல்யாணம் முடியும். வாயை திறந்து பேசாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் எப்போ என் பிள்ளைக்கு திருமணம் முடிச்சு வைக்கிற அந்த நேரத்தில் கண்டிப்பாக திருமணத்தை கர்த்தர் நடத்தி வைப்பார். நீ வயசெல்லாம் போட்டு கணக்கு போட்டு வருஷத்தை போட்டுலாம் நீங்கள் வாயை திறந்து என்ன செய்யாதீங்க, அறிக்கையிடாதீங்க. அல்லேலூயா. பேசுகிறதுல, தீர்மானம் பண்ணுறதுல ஒரு கவனமாக தீர்மானம் பண்ணுங்க. பிள்ளைகளை குறித்து தீர்மானம் பண்ணுறது, வேலையை குறித்து தீர்மானம் பண்ணுறது, குடும்பத்தை குறித்து தீர்மானம் பண்ணுவது, தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை குறித்து தீர்மானம் பண்ணி அவர் நாளைக்கு கொடுக்குற ரெடியாக இருப்பார். நீ என்ன பண்ணுவேன், 2 வருஷம் கழிச்சு வந்தால் போதுங்க. அல்லேலூயா. அப்படி தான் ஒருத்தன் கல்யாணம் முடிச்சு விட்டு 6 மாதத்தில் குழந்தை உண்டாயிருச்சு. ஐயோ, நம்ம இன்னும் 2 வருஷம் கழிச்சு பெற்றுக்கலான் இருந்தேன், அதுக்குள்ளே 6 மாதத்தில் குழந்தை உண்டாயிருச்சு, என்ன செய்கிறது?
ஒன்றுமே புரியலையே, நம்ம இதை என்ன செய்வோம், இதை அழிச்சிருவோம், அடுத்து 2 வருஷம் கழிச்சு பெற்றுக்குவோம் அப்படின்னு முடிவு கட்டினாங்க. கடைசியில் அழிச்சிட்டாங்க. கடைசி 2 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, குழந்தை உண்டாகலை. ஒரு குழந்தை உண்டாகுதுன்னா, ஒரு கற்பத்துக்கு உண்டாகுதுன்னா, அது மனுஷன் கொடுக்கறதுல கற்பத்துக்கு கர்த்தரால் வரும். அப்போ அவர் கொடுத்தது நீ வேண்டாம் சொன்னீங்கன்னா கடைசி வரைக்கும் வேண்டாம் ஆக்கிப்படுவார். அல்லேலூயா. எனக்கு சித்தம் உண்டு சுத்தம். அதனால் நீங்கள் வந்து ஏசப்பாக்கெலாம் நீங்கள் டைம் போடாதீங்க, வருஷம் போடாதீங்க, கணக்கு போடாதீங்க. ஆண்டவரே நீங்கள் என்ன சொன்னீங்க, ரெட்டிப்பான நன்மை இன்றைக்கு தருவேன், உங்கள் வார்த்தைப்படி எனக்கு நடப்பதாக, உங்களுடைய வார்த்தை நடப்பதாக. அல்லேலூயா. மரியாள்கிட்ட தூதன் வந்தார், கபிரியேல் வந்தார். உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது இயேசுவின் பெயரிடுவாயாக, பரிசுத்த ஆவியின் நிலையில் வரும்னு சொல்லும் போது, ஐயோ இப்போயா, இப்போ வேணாம், இப்போ தான் வந்து யோசேப்புக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கோம், கபிரியேலே பிதாட்ட போய் சொல்லிடுங்க, ஏசுகிட்ட போய் பிதாட்ட போய் சொல்லிடுங்க, இந்த மாதிரி நிச்சயம் பண்ணியாச்சு, எனக்கு இன்னும் வந்து அடுத்த மாதம் கல்யாணம் நடந்துடும், கல்யாணம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் எனக்கு வந்து குழந்தை உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி மரியாதை சொல்லியிருந்துருக்கலாம்ல. அவங்க என்ன செய்யலை, என்ன சொன்னாங்க, உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. அல்லேலூயா. அப்போ உங்களை குறித்து தேவன் என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ அந்த வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுன்னு சொல்லிட்டீங்கன்னா நடந்துடும் உங்களுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு காரியம் செய்வதற்கு நீங்கள் தீர்மானம் எடுக்கணும், ஒரு முடிவு எடுக்கணும். ஒரு குடும்பமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், பிள்ளைகள் படிப்பாக இருக்கலாம், வெளியூர் போகிற காரியமாக இருக்கலாம், வெளிநாடு போகிற காரியமாக இருக்கலாம், எந்த ஒரு காரியம் இருந்தாலும் உங்களுக்குள்ளே ஒரு தீர்மானம் பண்ணணும். ஏதோ வர்றோம் போகிறோம் இருக்கேன் சாப்பிட்றோம் தூக்குறோம் அது அல்ல, ஒரு தீர்மானம், ஒரு முடிவு எடுக்கணும். இப்படி செய்ய போகிறேன், இப்படி வரப்போகுது, இப்படி கிடைக்க போகுது, இந்த வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி முன்னக்கூடியே நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். உங்கள் வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, பிள்ளையை குறித்து. சும்மா எனக்கு நான் வாழக்கூடாது. நிர்ணயம் பண்ணும்போது உங்களுக்கு நிலவரப்படும், நிர்ணயம் பண்ணும்போது உங்களுக்கு நிலவரப்படும். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க, 2 தீமோத்தேயு 1:9. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியேயும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்கு அவர் வந்து தீர்மானத்தின்படி நம்மளை என்ன செஞ்சிட்டாரு, ரட்சிப்பு அடைஞ்சிருக்கிறாரு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அவர் என்னன்னு கேட்டா, உன்னை ரட்சிப்பு அடைய வைப்பதே என்னுடைய தீர்மானம், உன்னை உயர்த்துவதே என்னுடைய தீர்மானம், உனக்கு சுகத்தை கொடுப்பதே எனக்கு தீர்மானம், உன்னை உயர்த்துவதே எனக்கு தீர்மானம், நீ கொளுத்த கன்றுகள் போல வர வைப்பதே என் தீர்மானம், நீர்க்கால் ஓரமே நடப்பட்ட இலை உதிர மரத்தை போல உன்னை செழித்தோங்க வளர வைப்பதே அதுதான் என்னுடைய தீர்மானம். உன் சந்ததி ஒளிமுறை கன்றுகளை போல வளர்ந்திருக்கும், அதுவே என் தீர்மானம். நீ நீதிமான பணமரத்தை போல எப்படி செழித்தோங்க வளருவோனா அதே போல நீ வளரும், அதுதான் என் தீர்மானம். உன்னை துக்கப்பட்டு நெருக்கப்பட்டு கேவலப்பட்டு அநியாயப்பட்டு குற்றவியலும் கொலையுமா உன்னை அடிச்சு வேதனைப்படுறதுக்கு என் தீர்மானம் கிடையாது. என் தீர்மானம் உன்னை நான் ரட்சிப்புக்குள்ள நடத்துவதான் தீர்மானம். அதான் அந்த வசனம் சொல்லுது. அதாவது வாசிக்க திருப்பி, அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல், நம்முடைய கிரியைகளின்படி நம்மளை ரட்சிக்காமல், நம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட, கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு கொடுக்கப்பட்ட அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அல்லேலூயா. எப்படி அழைச்சிருக்காரு பாத்தீங்களா? அவர் ஏற்கனவே உங்களை என்னையும் ஒரு தீர்மானம் பண்ணி வச்சுட்டாருங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு, எத்தனையோ அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் வந்து உங்களை மட்டும் என்னைய மட்டும் அவர் தீர்மானம் பண்ணி வச்சு அவர் நாமத்தை அறியும்படியாக பரலோகத்தின் பிள்ளைகளாக செத்தா பரலோகம் போகிறதுக்கு உங்களை என்னை முன்குறிச்சி தீர்மானம் பண்ணி வச்சுட்டார். கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. அப்ப ஏன் தீர்மானம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபேசியர் 1:12, தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே, எல்லாவற்றையும் கொடுக்கிற எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி என்ன செய்யப்பட்டோம்? தெரிந்து கொள்ளப்பட்டோம். அப்போனா நீங்கள் வந்து கிறிஸ்துவுக்குள்ள ஒரு சுதந்திரமாக இருக்கும்படி தெரிஞ்சிருக்கிறார். ரட்சிப்பு என்பது சும்மா ஒன்றும் கிடையாது. கிறிஸ்துக்குள்ள நீங்கள் சுதந்திரமாக இருக்கணும். எந்த பாவத்துக்கும் எந்த காரியத்துக்கும் நீ அடிமை இல்லாமல் நீ சுதந்திர பறவையாக இருக்கும்படியாக அவர் விரும்புகிறார். அதுதான் அவருடைய தீர்மானம். எந்த பிசாசு உங்களை என்ன செய்ய முடியாது, அடிமைப்படுத்த முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையை குறித்து ஒரு தீர்மானம் எடுங்க. இப்போ நீங்கள் ஒரு பாவம் பண்ணிட்டீங்க, பாவம் பண்ணிவிட்டு
ஒரு மன்னிப்பு கேட்டீங்க, பாவம் மட்டும் மன்னிப்பு கேட்டீங்க. மன்னிப்பு கேட்டுன்னு ஏசப்பா அந்த காரியத்தை கொடுக்கறதுக்கு பக்கத்தில் வந்துட்டார். பக்கத்தில் வந்த உடனே டக்குன்னு அந்த பாவத்துக்குள்ளே விழ வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அவர் கொடுக்க வேண்டிய நேரம் வரும்போது இந்த பாவத்துக்குள்ளே திருப்பி ரெண்டாவதாக விழுகிறோம். அப்படி விழுகும்போது வரக்கூடிய ஆசை நின்று போயிடும். ஆனால் இந்த மாதிரி ரெண்டாவதாக பாவத்துக்குள்ளே விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், இனிமே இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் இனிமே பிராந்தி கடை பக்கம் போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் இந்த மாதிரி பாவத்தை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் யாருக்கு தீங்கு விளைவிக்க மாட்டேன் அப்படிங்கிற தீர்மானம் எடுக்கணும். நான் யார் பேரையும் குற்றப்படுத்த மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற தீர்மானம் எடுக்கணும். நான் யார் பேரில் வந்து நான் குறை சொல்லி யாரையும் வந்து வீண் வம்புக்கு இழுக்க மாட்டேன், யார் பொய் சாட்சி சொல்ல வர மாட்டேன், நான் உண்டு என் வேலை ஒன்று இருப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களை குறித்து, உங்கள் ஆவியை குறித்து, உங்கள் ஆத்மா குறித்து உங்களுக்குள்ளவே ஒரு தீர்மானம் எடுக்கணும். அப்படி தீர்மானம் எடுக்கும்போது உங்கள் வாழ்க்கை ஜெயமாக முடிஞ்சிருங்க. உங்கள் வாழ்க்கை ஜெயம். கேட்ட கேள்விக்கு பதில் வந்துடும், பார்த்துக்கொள்ளுங்க. அந்த தான் சொல்லப்பட்டிருக்கு. எதில் நீங்கள் தீர்மானம் எடுக்கணும் முக்கியமாக தெரியும். ஏன் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரல, ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல அப்படின்னு கேட்டால், ஒரு சில காரியங்கள் நம்ம பண்ணுறதுனால தான் வரமாட்டேங்குது. ரோமர் 14:13 இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக, ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடல் ஆகாதென்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். தீர்மானிக்கலாமா? தீர்மானிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக தீர்மானிச்சிடணும். டக்குன்னு விழுந்துடக்கூடாது. என்ன தீர்மானிக்க சொல்கிறாரு உங்களை? சொல்லுங்க. படிங்க, திருப்பி படிங்க, அப்பதான் நல்ல உள்ளத்தில் இறக்குங்க. இப்படி இருக்க நாம் இனிமேல் எல்லாம் சொல்லுங்க. நானே இனிமேல் அப்படி எல்லாரும் யோசிக்கிறீங்க. எப்படி தீர்மானம் பண்ணிட்டா முடியாத, எப்படி கடைபிடிக்கிறது? பொண்டாட்டியை நாத்தனா வைய வேண்டியது இருக்குது, புருஷனை வைய வேண்டியது இருக்கிறது, மாமியார் திட்ட வேண்டியது இருக்கிறது, நாத்தனாவை திட்ட வேண்டியது இருக்கிறது. நான் பாட்டுக்கு என் மாமியார் பண்ணுற கூத்தும் கொடுமையும் பயங்கரமாக இருக்குது, அது அப்பப்போ வைய வேண்டியது இருக்குது, திட்ட வேண்டியது இருக்குது. நான் பாட்டுக்கு திருமணம் பண்ணிவிட்டு அது பாட்டு வஞ்சிக்கிட்டு இருக்கும்ல, அதை வை வாங்கிட்டு இருக்கேன். நான் வந்து கவரிமான் பரம்பரை, நான் பதில் கொடுத்துருவேன். அப்படிப்பட்ட ஆள் நான் எப்படி வையாவே இருக்க முடியும்? ஐயோ, நான் தீர்மானம்லாம் பண்ண மாட்டேன். வஞ்சா நானும் வைவேன். அடி பல்லுக்கு பல்லு, கண்ணு அப்படி தான் என் வாழ்க்கை இருக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. நானும் ஒரு ஆள் வஞ்சிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். என் மாமியா வந்தால் வந்து பாருன்னு சொல்லுவேன், என் நாத்தனா வந்து பாருன்னு சொல்லுவேன். இப்படி இருக்கும்போது இங்கே வந்து தீர்மானம் பண்ணிட்டு நான் அப்புறம் வை வாங்கிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்குவான். அதெல்லாம் முடியாது. தீர்மானம் பண்ணீங்கன்னா அமைதியாக இருக்கணும். எப்படி போட்டிருக்கு இங்கே இருங்க, நல்ல வசனம். குற்றவாளி என்று தீர்க்காதிருப்போமாக, ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கிறதையும் இடரலையும் போடக்கூடாது என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இது முடிகிற காரியமா, முடியாத காரியமா? முடிஞ்சிருமா? முடியாதுங்கிறார் ஒரு ஆள். கட்ட பஞ்சாயத்து கண்டிப்பாக வரும். இந்த மாப்பிள்ளைக்காரங்களுக்கு அண்ணன் தம்பி இருந்துடக்கூடாது, பொம்பளை பிள்ளை கூட பிறந்துடக்கூடாது. பொண்டாட்டிக்காரர்களுக்கு வந்து அண்ணன் தம்பி இருந்துடக்கூடாது, தங்கச்சிக்கு இருந்துடக்கூடாது. எப்படினாலும் நல்லது கெட்டதுக்கு வயசுக்கு வந்துட்டா, அண்ணன் மக வயசுக்கு வந்துட்டா, இவர் வயசுக்கு வந்தோடனே அண்ணன் வீட்டுக்காரர் வந்து ஏதாவது நகை எடுத்து போடுவார். ஒன்று இங்கே பாருங்க, சும்மா வாயை விட்டுக்கிட்டு இருக்காதிங்க, என் தங்கச்சி மக வர்றா, அவள் வந்துக்கிட்டு இருக்கா, வயசு வர போகிறா, அவளுக்கு செய்ய வேண்டியது இருக்குது, எல்லாத்தையும் உங்கள் அண்ணன் மகனுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காதிங்க. அப்போ செய்வோம். அது முடியாது. எங்கேருந்து செய்வீங்க? எங்கள் அக்கா வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, என் தங்கச்சி எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணன் வந்தாரா, உன் தம்பி வந்தானா? ஒரு பையன் வரல. நல்லது கெட்டது எல்லாம் எங்கள் வீட்டில் வந்தாங்க. அப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா மக வயசுக்கு நின்றுக்கிட்டு இருக்கா, என் தங்கச்சி மக வயசுக்கு நின்றுக்கிட்டு இருக்கா. 2 பேர் வயசுக்கு வந்து ஆளுக்கு ஒரு மோதிரம் போட வேண்டியது இருக்குது, செயின் போட வேண்டியது இருக்குது. உங்கள் அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு இங்கே வந்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தா மக்கா, நான் எங்கள் அம்மா விட்டு போயிருவேன், ஒழுங்கா இருந்துக்க. என்னமா தலையை பிச்சு, இந்த ஆம்பளை இந்த நேரத்தில் தலையை பிச்சு கதற நேரம் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. நத்தி பிச்சு எடுத்துருவான். ஆம்பளைக்கு அந்த நேரத்தில் ஐயோன்ட்டு தனியாக இது அப்புறம் பேசுகிறேன், அம்மாட்ட பேசுறதுக்கு அம்மா அப்புறம் பேசுகிறேம்மா, அக்காட்ட பேசுறது அக்கா கொஞ்சம் இருக்கா, அக்கா அப்புறம் பேசுகிறேன், அண்ணே கொஞ்சம் இருந்தேன் வந்துடுறேன், அப்புறம் பேசுகிறேனே. பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு காலேஜுக்கு அனுப்பி வேலை வாங்கி கொடுத்த அந்த தாய்கிட்ட பேசுறதுக்கு பொண்டாட்டி வந்த பிறகு அப்படியே விழுந்துடுறாங்க. அப்புறம் பேசுகிறேன் அம்மா அவள் இருக்கம்மா ஏமா அப்புறம் பேசுகிறோமோ, அவள் வந்துக்கிட்டு இருக்கமோ, சும்மா இருமோ. அப்பா, நீ ஒரு தீர்மானம் எடுத்துரு. இங்கே பாரு, நான் தீர்மானம் எடுத்துட்டேன்,
யாரையும் வைக்க மாட்டேன், திட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணிடணும். அல்லேலூயா. நான் சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்லிட்டேன். அவரவர் ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், நாத்தனா, மச்சான், சித்தப்பேன், வந்தவன், போனவன், இருந்தவன் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறாங்க. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் எப்படி பைபிள் வசனம் சொல்லுது, நீ தீர்மானம் எடுங்கிறார். வேற ஒன்றும் இல்லை. நீ தலைகளை நில்லு அப்படின்னு தீர்மானம் எடுக்க சொல்லலை. நீ ஒரு நாளைக்கு 25 வாட்டி ஓடு அப்படின்னு தீர்மானம் எடுக்க சொல்லலை. நீ என்ன தீர்மானம்? யாரு கூடயும் சண்டை போடாத, யாரையும் குற்றப்படுத்தாத, யாரையும் குறை சொல்லாத, நீ உண்டு வேலை உண்டு, எல்லாரையும் நேசி, எல்லாரும் அன்பி. இது செய்யறதுக்கு நான் வலிக்குது, இதை செய்ய மாட்டேங்க. அப்புறம் எனக்கு ஆண்டவரே, நீங்கள் எனக்கு அதை தாங்க, எனக்கு இதை தாங்க, என்ன நகையெல்லாம் திருப்பணும் ஆண்டவரே, என் கரணை அணைக்கணும் ஆண்டவரே, எனக்கு இது செய்யுங்க ஆண்டவரே, ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி போராடி 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 ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவர் சொல்றாரு, மக்கா நீ நான் சொல்றதை நீ செய்யி, அப்புறம் நீ சொல்றதை நான் கட்டுக்கிறேன். நீ 21 நாள் உபவாசம் இருந்து கேட்டுக்கிட்டு இருக்க, வராது. நான் 40 நாள் உபவாசம் இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், வராது. நான் 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன், வராது. நீ ஒரு தீர்மானம் பண்ணு. எவன் கூடயும் சண்டைக்கு போக மாட்டேன், யாரையும் குற்றப்படுத்த மாட்டேன், எல்லாரையும் நேசிப்பேன், எல்லாருமே அன்பு வைப்பேன். அப்படி தீர்மானம் பண்ணிட்டு நீ ஏசப்பாட கேட்கும்போது ஏசப்பா கண்டிப்பா உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய ரெடியா இருக்கிறாரு. அல்லேலூயா. இது அவர் சொல்ற வார்த்தை. நீங்க சொல்ற வார்த்தை என்ன? துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், கேட்பேன் கேட்பேன், இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் இதை என்னுடைய கட்டளை கற்பனைக்கு கீழ்ப்படிது அப்படிங்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நல்லா அந்த ரோமர் 14:13 ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ரைட், ஓகே, ரைட், ஓகே. லூக்கா 15:19-20. இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எங்க இருங்க. கெட்ட குமாரன் சொத்தெல்லாம் பிரிச்சு சொத்தை அழிச்சுவேன், பண்ணி திங்கிற தவிர தின்னுபுட்டு கடைசியில் அடிபட்டு மிதிப்பட்டு கேவலப்பட்டு நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு வாழ வழி இல்லாமல் தவிடு கிடைக்காம பண்ணி திங்கிற தவிடு கிடைக்காம அவன் மனம் திருந்தி அவன் கடைசியாக அவன் பேசுகிற ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை தீர்மானம் பண்ணுறான். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வேலை பார்க்குற வேலைக்காரன் கூட நல்லா இருக்கான். அவன் என்ன தீர்மானம் பண்ணுறான்? படிங்கப்ப. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பன் இடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் பாருங்க, தீர்மானம் பண்ணி முடிச்ச உடனேயே நேசிக்காத தகப்பன், ஆசீர்வாதம் கொடுக்காத தகப்பன், அந்த தீர்மானத்துக்கு பிற்பாடு அவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை போட்டு மோதிரத்தை போட்டு ஒரு விருந்து வச்சு அவனை கொண்டாடும்படியான ஒரு தகப்பன் தான் நம்ம தகப்பன். அப்ப இந்த கொண்டாட்டம் எப்பன்னு கேட்டா அவன் தீர்மானம் எடுக்கிறான். அவன் வாயை திறந்து பேசுறான். என்ன பேசுறாமா? முதல் வாசிக்குமா. இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. பாத்தீங்களா? உம்முடைய வேலைக்காரன்ல ஒருவனை என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி போட்டிருக்கா. என்று சொல்லி வாயை திறந்து பேசிட்டான். ஆண்டவரே, அப்பா பெத்தாப்பா இயேசுவே, உங்களுடைய ஊழியக்காரன் ஒருவனே வச்சுக்க, இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன், இனிமேல் பாவம் பண்ண மாட்டேன், இனிமேல் அடங்கி இருப்பேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி முடிச்ச உடனே பழைய வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை, பழைய உயர்வான வாழ்க்கை, பல கனமான வாழ்க்கை அந்த கர்த்தர் கொடுத்துட்டார். ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த தீர்மானம் நம்ம என்ன செய்யணும்? இந்த பாவம் செய்ய மாட்டேன். என்ன பாவம் பண்ணா? சொத்தை பிரித்தான், அப்பனை விட்டு வெளியே வந்தான். ஆனால் எல்லாம் காலி, நண்பன்லாம் என்ன பண்ணிட்டாங்க? ஓடி போயிட்டாங்க. ஆனால் திருப்பி மனவருந்தி மன்னிப்பு கேட்டவர்ன நம்முடைய தகப்பன் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தகப்பனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு. இருதயத்தில் என்ன பண்ணாரு? யாரு தீர்மானம் பண்ணது? பாருங்க, இன்னைக்கு ஒரு சாப்பாட்டில் நம்ம என்ன பண்ணுறோம்? கிடைச்சது எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து கட்டுறோம். மாட்டுக்கறி வச்சாலும் சரி, ஆட்டுக்கறி வச்சாலும் சரி, இந்த கறி வச்சாலும் சரி, ஃபுல் கட்டு அப்படின்னு சொல்லி வச்சிடறோம். ஆனால் பாருங்கள், சாப்பாட்டில் கூட இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறாரு தானியேல். அதனால தான் அவருக்கு தீர்க்க தரிசன வரம் அவருக்கு இருந்துச்சு. பார்த்துக்கொள்ளுங்க. சாப்பாட்டில் தீர்மானம் பண்ணணும்னு பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் புல் கட்டு கட்டிடுறோம். ஆனால் எதை சாப்பிட்ணும், எதை சாப்பிடக்கூடாது, எதை கொஞ்சமாக எடுக்கணும், எதை நிறையா எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் நம்முடைய உடம்புல எந்த நோய் எந்த விளைவினை என்ன செய்யாது, வராது. சங்கீதம் 17:3.
நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என் வாய் மீறாதபடி நான் உம்முடைய சமூகத்தில் தீர்மானம் பண்ணுகிறேன். ஒரு சில பேர் பேசவே மாட்டீங்க. என்ன தீர்மானம் பண்ணணுமா? வாய் என்ன செய்யக்கூடாது? மீறாதபடிக்கு. சொற்களில் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது. உங்கள் வாய் மீறிடக்கூடாது. அப்படி மீறும்போது இப்போ கிடைக்காது, நடக்கலை, தேரமாட்டேன், உருப்பட மாட்டேன், என் வாழ்க்கை போச்சு, இப்படி ஆகி போச்சு, வாழ்ந்து இனத்தை கண்டேன், இனிமே அப்படின்னு சொல்லி பேசுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மீறுகிற வார்த்தைகள். வாழ்கிற வாழ்த்தை வாழ்ந்திருப்பேன், உயர்ந்திருப்பேன், செழித்திருப்பேன், நீதிமான் பணமரத்தை போல செழித்து வளருவான், நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம், என் குடும்பம் மலை மேல் இருக்கிற பட்டமெல்லாம் உயர்ந்திருக்கும். அப்போ நீங்கள் சொல்லும்போது பேசும்போது அது உங்களுக்கு நடக்கும். ஆனால் தேவையில்லாத காரியங்களை பேசும்போது உங்கள் வாய் என்ன செய்கிறது? மீறுது. பார்த்துக்கொள்ளுங்க. மீறும்போது தேவனுடைய கோபாக்கி நம்ம மேலே வரும். பார்த்துக்கொள்ளுங்க. பிரசிங்கில் ஒரு வசனம் இருக்கிறது, நான் தெரியாமல் பேசிப்பட்டேன் என்று தூதருக்கு முன்பாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்புறம் கர்த்தர் சொல்றாரு, நீ உன் வாயின் வார்த்தையில நீ சிக்குண்டாய். வாசிங்க பாப்போம். பிரசிங்கில் ஒரு வசனம் இருக்கும், நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால், நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனையோ தீர்மானமா பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அதை செலுத்த தாமதிக்காத. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய், நீ நேர்ந்து கொண்டதை செய். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க, உன் மாமிசத்தை பாவத்துக்குள்ளாக்க வாய்க்கு இடங்கொடாதே, வாய்க்கு இடங்கொடாதே. அது புத்தி பிசகினால் செய்ததென்று தூதனுக்கு முன் சொல்லாதே. அப்படி சொன்னா நடக்கிற காரியம் என்ன? தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு, தேவன் உன்னுடைய வாயின் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானே. நீ கையிட்டு செய்கிற வேலை, தொழில், பிசினஸ், வியாபாரம் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாரா? அழிச்சிருவார். அதனால தான் பேசுகிறத கவனமாக பேசுங்க. நான் அந்த பாவம் பண்ணல, இந்த பாவம் பண்ணல, யாரு கூடயும் கெடுக்கல, நான் உண்டு, என் வேலை ஒன்று இருக்குன்னு சொல்கிறீங்க, நல்லது. ஆனால் உங்கள் வாயின் வார்த்தை மீறுகிற வார்த்தையாக இருக்கும்போது தேவனை கோபப்படுத்துறீங்க, ஏசப்பாவை கோபப்படுத்துறீங்க. நீங்கள் ஒவ்வொரு வார்த்தை பேசும்போது தூதன் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? தூதனுக்கு முன்பாக நீ என்ன செய்யாத? சொல்லாத. தூதனுக்கு முன்பாக பேசாத. நீ தேர மாட்ட, நீ உருப்பட மாட்ட, நீ இப்படி போயிடுவ, அப்படி போயிடுவ. இதெல்லாம் வாயிலிருந்து மீறுகிற ஒரு வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் பேசும்போது கர்த்தர் சொல்றாரு, நான் உன் மேல கோபம் கொண்டு நீ கையிட்டு செய்கிற காரியத்தை என்ன செஞ்சிருவேனா? எப்போ அழிக்கிறாரு? எப்போ நஷ்டம் வருது தெரியுமா? எப்போ தோல்வி வருது தெரியுமா? இங்கே பாருங்க, அந்த வார்த்தையை பாருங்க, நல்லா கவனிங்க. பெரிய ஒரு சாதாரண ஒரு மேட்டுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை பாருங்க. தேவன் படைச்ச இந்த உடம்புல, இந்த வாயில, இந்த சத்தத்தில் ஒரு சின்ன காரியத்தை, அவிசுவாசமான காரியத்தை நம்ம பேசும்போது கர்த்தர் கோபப்படுறார், கடவுள் கோபப்படுறாரு. கோபப்படுற அளவுக்கு நம்ம பேசலாமா? பேசக்கூடாது. நிதானமா பேசணும். வாய் பிசைக்கினாலே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தூதருக்கு முன்பாக சொல்லக்கூடாதுங்கிறார். அன்பார்ந்தவர்களே, பேச்சில் ரொம்ப கவனம். நம்ம பிள்ளைகளை பற்றி பேசும்போதும், தொழிலை பற்றி பேசும்போதும், அடுத்தவங்களை பற்றி பேசும்போதும், நண்பர்களை பற்றி பேசும்போதும் கவனமாக என்ன செய்யணும் பேசணும். நம்ம பேச்சு பிறருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும், பிறருக்கு நன்மை உண்டதாக இருக்கணும். அடுத்தவர்கள் வேதனைப்படுவதற்கு நம்ம பேசக்கூடாது, அடுத்தவர்கள் கண்ணீர் வடிப்பதற்கு நம்ம பேசக்கூடாது. நஷ்டங்கள் வருவதற்குண்டான காரணங்கள் இதெல்லாம், தோல்விகள் வருவதற்குண்டான காரணங்கள், படிப்பு காரியத்தில் ஜெயம் கிடைக்க முடியாத காரணங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாயின் வார்த்தைங்கிறது ரொம்ப கவனம் பார்த்துக்கொள்ளுங்க. நன்மைகள் மட்டும்தான் உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வர வேண்டுமே தவிர தீமையான வார்த்தைகள், அவிவிசுவாசமான வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வரக்கூடாது. சுகமான வார்த்தை வரணும், அற்புதமான வார்த்தை வரணும், அதிசயமான வார்த்தை வரணும், கேடகான வார்த்தை வரணும், அடைக்கலமான வார்த்தை வரணும், வெற்றியான வார்த்தை வரணும். இப்படிப்பட்ட வார்த்தைகள் மட்டும்தான் உங்கள் வாயில் வர வேண்டும் தவிர துக்கத்தையும், கஷ்டத்தையும், நஷ்டத்தையும், வேதனையும், நெருக்கத்தையும், பலவீனத்தையும், குறுக்கு வழி, முட்டு வழி, எனக்கு வந்துருச்சு, அவன் செஞ்சான், இதை செஞ்சான், செய்வனை வச்சுட்டான், அதை வச்சுட்டான், இதை வச்சுட்டான், எதையுமே பேசக்கூடாது. அப்படி பேசும்போது தேவன் உங்கள் மேலே கோவப்படுறார். அதுக்கு நீங்கள் ஒரு ஆளாக என்ன செஞ்சிடக்கூடாது, ஆகக்கூடாது. நீங்கள் ஒரு வார்த்தை பேசும்போது உங்கள் பக்கத்தில் கபிரியல் நிற்கிறாரு, உங்கள் பக்கத்தில் தூதர் நிற்கிறாருங்க. தூதன் அப்படியே அங்கே அனுப்பிச்சி விட்டுருவார். இந்த இப்படி இப்போ நம்ம தெரிஞ்சு கொண்ட பிள்ளை, ரசிக்கப்பட்ட பிள்ளை, ஞானசன் எடுத்த பிள்ளை இப்படி பேசுது, அவிசுவாசம் பேசுது அப்படின்னு. ஒரு பாவம் பண்ணுறது தெரியுமா? பேசுகிறீங்களேன், நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ரோமர் 14:23 விசுவாசத்தினால்
வராத யாவும் பாவம். ரோமர் 14:23 விசுவாசத்தில் வராத யாவும் பாவம். அப்பனா நீங்கள் விசுவாசிக்காம பேசுனீங்கன்னா பாவம் பண்ணுறீங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால் வார்த்தையில் ரொம்ப ரொம்ப கவனம். வார்த்தை ரொம்ப ரொம்ப கவனமாக பேசுங்க. அடுத்து ஆதியாகமம் 28:20-22. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று யாக்கோபு ஒரு பொருத்தனை பண்றாரு, ஒரு தீர்மானம் பண்றாரு. அதாவது அவர் படுத்த இடம் வந்து ஒரு வனாந்தரம். ஆனால் தேவன் தரிசனத்தை கொடுத்த பிற்பாடு, அதுக்கு முன்னால் அந்த இடத்துக்கு ஒரு லூஸாக இருந்துச்சு. தேவன் அந்த தரிசனத்தை கொடுத்த பிற்பாடு அவர் பக்கத்தில் தலையில் கல் வச்சு படுத்துனா அந்த கல்லை என்ன செய்யறாரு? நிப்பாட்டார். அந்த கல்லை நிப்பாட்டி அந்த கல் மேலே எண்ணெயை வார்க்கிறார். அந்த கல் மேலே எண்ணெயை வார்த்து அந்த கல்லை பிரதிஷ்டை பண்ணி, தேவனே நான் போயிட்டு பத்திரமா நான் வந்தேன்னா நான் உமக்கு தசமம் செலுத்துறேன், இந்த கல் ஆலயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதே மாதிரி இன்னைக்கு அந்த யாக்கோப்பு நிறுத்தின அந்த கல் இன்னைக்கு ஒரு பெரிய தேவாலயமாக இன்னைக்கு இருக்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. யாக்கோப்பு நிறுத்தின அந்த கல் இன்னைக்கும் அவர் சொன்னபடியே அது பெரிய தேவாலயமாக இருக்கிறது. எவ்வளோ சொன்னபடி நடக்க தெரியுமா? அவர் சொல்றாரு, நான் எல்லாவற்றிலும் தசமமாக செலுத்துறேன், பொருத்தனை பண்றேன். தசமமாக பொருத்தனை என்ன தெரியுமா? ஊழியங்களுக்கு தாங்கிறது, ஊழியத்தை செய்ய தான் தசமமாகும். எதுக்கு இந்த தசமபாகத்தை எழுதி வச்சிருக்கிறார் கர்த்தர்? மல்கியால தசமத்தை எதுக்கு எழுதி வச்சிருக்கிறாரு? அந்த பழைய ஏற்பாடு காலத்தில் யாக்கோபு தசமபாகம் கொடுத்துருக்கிறாரு. எல்லாவற்றிலும் போட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம தசமபாகம் செலுத்துறவங்க இருக்கிறீங்க, செலுத்தாதவங்க இருக்கிறீங்க, அதை கண்டுக்காதவங்க இருக்கிறீங்க. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்கம்மா. நீங்கள் யாக்கோப்பின் ஆசீர்வாதம் உங்களுக்கு வரணும்னா, ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தாரா கொடுக்கலையா? அவர் அந்த வசனம் அதை எடுமா, ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்ததை பழைய ஏற்பாட்டுகளே கொடுத்துருக்குறாங்கன்னா, நம்மளாம் புதிய ஏற்பாடு விசுவாசிகள். நம்ம என்ன செய்யணும்? தசமபாகத்தை கொடுக்கணும். தசமம் எதுக்கு அப்படின்னா ஊழியம் பண்ணுவதுக்கு, ஊழியத்தை தாங்குவது, ஊழியம் கட்டப்படுவதுக்கு. வேதம் சொல்லுகிறது, கொரிந்தியரில் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி போட்டிருக்குன்னா, அதாவது ஆத்துமா ஆதாயம் பண்ணுவதுக்கு என்ன செய்யணுமா? நம்ம என்ன செய்யணுமா? செலவு பண்ண வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. ஆத்துமா ஆதாயம் பண்ணுவதுக்கு செலவு பண்ணு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம அதை கரெக்டாக கடைபிடிக்கணுமா? எல்லாத்தையும் ஏசப்பாட்ட கேட்குற, அதை கூட இதை கூட அப்படின்னு கேட்குற, அவர் சொல்கிறத நம்ம செய்கிறதே கிடையாது. 10ல் 1 நம்ம கொடுக்கும்போது நம்முடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம். என்னை சோதிச்சு பாரு அப்படிங்கிறார். என்னை சோதிச்சு பாரு, என்னை டெஸ்ட் பண்ண முடியும். எந்த இடத்துலையுமே கர்த்தர் என்னை சோதிச்சு பாருன்னு சொல்லவே கிடையாது. ஆனால் அந்த மல்கியால மட்டும் சொல்லியிருக்கிறாரு, என்னை சோதிச்சு பாரு அப்படிங்கிறார். நம்ம இதை கண்டுக்கிறது கிடையாது. அப்போ ஜெபத்துக்கு பதில் வர்றதுக்கு இது செய்யணும். இங்கே இருங்க, தலை முக்கியம், காது முக்கியம், கண்ணு முக்கியம், வாய் முக்கியம், பல்லு முக்கியம். முக்கியம் இல்லையம்மா? அல்லேலூயா. ஜெபனா காது, துதினா கண்ணு, வேத வாசிப்புனா வாய். ஒரு முகத்துக்கு இவ்வளோ தேவை, இவ்வளோ காரியம் கரெக்டாக இருந்தால் தான் அந்த முகம் பார்க்குறது நல்லா இருக்கும். மூக்கு இருந்தால் அந்த சுவாசத்தை உண்ண முடியும். அதே போல் ஜெபம் ஒன்று, துதி ஒன்று, ஆராதனை ஒன்று, வேத வாசிக்கிறது ஒன்று, தசமபாகம் கொடுக்கறது ஒன்று. அல்லேலூயா. எப்படி உடம்புல இத்தனை உறுப்புகள் இருக்கு, இத்தனை உறுப்புகள் இருந்தால் தான் நம்ம செயல்பட முடியும். காது கேட்கணும், கண்ணு பார்க்கணும், வாய் பேசணும், மூக்கு நுகரணும். இவ்வளோ காரியம் இருந்தால் தான் நம்ம நடைமுறைக்கு இந்த வாழ்க்கையில் வாழ முடியும். அதே போல தான் எப்படி ஜெபிக்கிறோமோ, எப்படி துதிக்கிறோமோ, எப்படி ஆராதிக்கிறோமோ, அதே போல் தசமபாகங்களே பண்டக சாலையில் கொண்டு கொடு அப்படிங்கிறான். தசமபாகத்தை பண்டது எதுக்கு? ஒரு சில பேர் முடியாமல் இறந்துட்டாங்கன்னா நாங்கள் செலவு பண்ணி அந்த அடக்க ஆராதனை பண்ணுறோம். நாங்கள் ஒரு ஆள் மண்டையை போட்டு அடக்கம் பண்ணுறதுக்கு 10,000 செலவாகுது. அல்லேலூயா. அதெல்லாம் எப்படி செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆலயத்திலேருந்து எடுத்து செய்கிறோம் நாங்கள். அப்போ இன்றைக்கி நீங்கள் தசமபாகத்தை சென்னைக்கும் பாம்பேக்கும் டெல்லிக்கும் அனுப்புனீங்கன்னா அவங்க வந்துடுவாங்களாக்கும் அடக்க ஆராதனைக்கு உங்களை பார்க்குறதுக்கு. நீ தசமபாகத்தை நீ என்ன பண்ணுவ? சென்னைக்கு அனுப்பு, டெல்லிக்கு அனுப்பு. உன் வீட்டில் யாராச்சும் மண்டையை போட்ட ஃபோனை போட்டு, ஐயா எங்கள் வீட்டில் வந்துட்டாங்க வாங்க, வந்துடுறேன், பிளேட்டை பிடிச்சி வந்துடுறேன், ரெடி பண்ணு அப்படின்னு வந்துடுவாங்களா? அது நேரில் பண்ணி பார்த்துறியா? போய் வெளியே உட்காருன்னு சொல்லிடுவாங்க. அவர் இப்போ டெல்லிக்கு போயிட்டார் அப்படின்வாங்க, அங்கே போயிட்டார் அப்படின்வாங்க. சபையில் நீங்கள் ஐக்கியமாக இருந்தீங்கன்னா, சபையில் கட்டுப்பட்டு சபைக்குண்டான காரியத்தில் இருக்கணும் பார்த்துக்கொள்ளுங்க. ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகும்படி வேதம் சொல்லுகிறது. ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகும்படி தசமபாகங்களெல்லாம் பண்டக சாலையில் கொண்டு போடு. இதான் வசனம், இதான் கட்டளை, இதான் சத்தியம்.
தசம்பாகலாம் நீ சென்னைக்கு அனுப்பு, தசம்பாகத்தை டெல்லிக்கு அனுப்பு, தசம்பாகத்தை நீ அமெரிக்கா அனுப்பு. அப்படி வேதம் சொல்லல. உன்னுடைய காணிக்கையும் உன்னுடைய தசம்பாகத்தையும் ஆகாரம் உண்டாயிருக்கு. எங்க உனக்கு ஆகாரம் உண்டாயிருக்கு? எங்க சாப்பிடுற, எங்க ஆகாரம் உண்டா இருக்கு, அங்கதான் வந்து தசம்பாகத்தை போட வேண்டும் என்று இந்த பைபிள் சொல்லுகிறது. இல்லைங்க நான் அங்க கொஞ்சம் அனுப்புறேன், இங்க கொஞ்சம் அனுப்புறேன், பிச்சைக்காரை வாந்தி எடுத்த மாதிரி அங்க 100 இங்க 100 இங்க 200 இங்க 300 அனுப்புறேன். நல்லது கெட்டதெல்லாம் சபதம் பார்க்க உங்க குடும்பத்துக்கு. நீ தலைவலிக்கு நைட்டு தலைவலிக்குன்னு 1 மணிக்கு போன போட்டா ஓடி வர்றேன். ஏன் நம்ம பிள்ளைங்க சபை இதே நீ சென்னைக்கு ஒரு போன போட்டு கூப்பிட இந்த மாதிரி தலைவலிக்குது வாங்க வந்துருவாரு. யாரு ஒரு ஆள் ஒடியா போன வையா அப்படின்வாங்க. ஜாக்கிரதை. அதான் அவர்களுக்கு ஆண்டவர் வேற வழியில சந்திப்பாரு. நீ சபையில நாட்டப்பட்டவர் இருந்தா எப்படி சொல்லு, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் போகும்போது சங்கீதம் 92:12 போகும்போது வாசிட்டு போங்க. நீங்க நாட்டப்பட்டிருக்கிற ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கல, அப்ப நீ செழிக்கணும்ல. இந்த ஆலயத்தில் நாட்டப்பட்டதான் செழிக்கணும். அப்ப இந்த ஆலயத்தில் நல்லது கெட்டது எது இருக்கு, என்ன செய்யணும், ஏது செய்யணும் அப்படிங்கிறதுல இதுல வந்து நீ ஒரு ஐக்கியமா இருக்கணும். இந்த ஜெபம் நடக்குது, அந்த ஜெபம் நடக்குது, இந்த கூட்டம் நடக்குது, இந்த வீட்டு கூட்டம் நடக்குது, அங்கே நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊழியங்களை என்ன செய்யணும், பங்கு கொள்ளணும். நீங்கள் எனக்கான இருக்கக்கூடாது. நீங்கள் அதனால் தீர்மானம் பண்ணுங்க. நான் தசம் பார்த்து ஆலயத்தில் தான் கொடுப்பேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணுங்க. இப்போ நம்ம ஏசியை போட்டிருக்கோம், உட்காந்துருக்கிறோம், கரண்ட் பில் வந்து 19 ரூபா வருது. எப்படி கட்டுறது? தசம் பாத்திலிருந்து எடுத்து கட்டுறது. ஒரு செவரு பின்னாடி இடிஞ்சு கீரல் விழுகுது, இடிச்சிட்டு திருப்பி கட்டுறோம். எப்படி கட்டுறோம்? தசமத்திலேருந்து எடுத்து கட்டுறோம். சும்மா ஒன்றும் கிடையாது. ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஒரு சாப்டர் போச்சு, இந்த இப்போ இந்த 2 டிவி கொஞ்ச நேரத்தில் தெரியல என்னன்னு கேட்டால் ஒரு இது போச்சு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதுக்கு 500 உடனே 500 கொடுத்து வாங்க சொல்லுச்சு. எப்படி வாங்குறது? டக்குன்னு கம்ப்யூட்டரில் இது போயிடுச்சு, வயர் போயிடுச்சு, அது போயிடுச்சு, டக்குன்னு வயர் கட் ஆயிருச்சு, 2000 கொடு 3000 கொடுன்னு கேட்குறாங்க, கொடுத்தா ஆகணும். இதெல்லாம் எப்படி எப்படி கர்த்தருடைய அந்த காணிக்கை பணத்துலேருந்து எல்லா காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். டிவிக்கு மாதம் 40,000 கட்டுறேன். எப்படி கட்டுறேன்? எப்படி கட்டுறேன்? காணிக்கை வச்சு தான் கட்டுறேன். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் வந்து தேவ பிள்ளைங்க தான் செய்யணும். அப்போ ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகும். அந்த பாவி மனம் திரும்பி ஒரு காரணமாக இருக்கணும். அப்போ உன்னுடைய காணிக்கை பணம் அதுக்கு காஸ்பல் சொல்கிறதுக்கும் சுவிசேஷம் சொல்கிறதுக்கும் அது பயன்படணும். உன் காணிக்கை பணம் எங்கேயோ இருக்கிற ஆளுக்கு உன் காணிக்கை பணம் தேவைப்பட்டா நீ வந்து உருப்பிட மாட்ட. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். மல்கியால சொல்லப்பட்டிருக்கு, நீ சாப்பிட்ற இடத்துல நீ கூலி கொடுக்கணுமா வேணாமா? ஆகாரம் உண்டாயிருக்க எங்க சாப்பிட்ற, எங்க உட்காந்து சாப்பிட்ற, அப்ப அங்கதான் உன் கூலியை கொடுக்கணும். அந்த ஆகாரத்தை சாப்பிட்ற இடத்துல ஒரு ஹோட்டலை சாப்பிட்டு போட்டு நான் காசு கொடுக்க மாட்டேன் ஹோட்டல்காரை விட்டுருவானா? விட மாட்டான். அதே போல கர்த்தர் உங்களை வந்து நீங்க இங்க இந்த ஆயத்தில் இருக்க முடியும் உங்களை தெரிஞ்சிருக்கிறார், உங்களை அழைச்சிருக்கிறார். அப்பனா அவர் முன் குறிச்சிருக்கிறார். நாட்டப்பட்டிருக்கிறீங்க, நாட்டப்பட்டவர்கள் செழிப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நான் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, யாக்கோபு தீர்மானம் பண்ணுறார். என்ன பண்ணுறாரு? என்னை வந்து கரெக்டாக எங்கள் மாமா வீட்டுக்கு போயிட்டு நான் வரும்போது என்னை பத்திரமா கொண்டு வந்தீங்கன்னா நான் வந்து இங்கே ஒரு ஆலயத்தை கட்டுவேன், ஆலயத்தை கட்டிட்டு நான் தசமாக செலுத்துவேன்னு சொல்லி யாக்கோபு தீர்மானம் பண்ணுறாரு. ஆபிரகாம் தீர்மானம் பண்ணுற வாசிமா ஆபிரகாம், உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் எல்லாவற்றையும் என்ன தெரியுமா, அரிசி, பருப்பு, வெந்தயம், சீரகம், அதில் கூட தசமாக கொடுத்துருக்காரு. புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறேன், வெந்தயத்தை கொடுக்காத, அரிசியை கொடுக்காத, நீ சம்பாதிக்கல 10ல் ஒன்று கொடுத்தாலும் அதுவே பெரிய ஒரு காரியம். ஆமென், அல்லேலூயா. 1000 ரூபா சம்பாரிச்சினா 100 ரூபா ஆண்டவருடைய பணம். அந்த 100 ரூபாய் திருடுனா நீ திருடே அப்படி அர்த்தம். கர்த்தருடைய பணத்தை திருடுன்னு அர்த்தம். உனக்கு ரிச்சிப்புகள் நடத்தினார்ல, உனக்கு ஞானசனம் கொடுத்தார்ல, பாவத்தை மன்னிச்சார்ல, பரலோகத்தின் பிள்ளையை மாற்றிருக்கிறார்ல, நீ போகும்போது வரும்போது பாதுகாத்தார்ல, நீ கல்யாணம் முடிச்ச குழந்தையை கொடுத்தார்ல, உன் பிள்ளையை படிக்க வச்சார்ல, உன் பிள்ளையை கல்யாணம் முடிச்சு வச்சார்ல, உனக்கு எந்த நோய் நொடி இல்லாமல் காத்தார்ல, அப்படி காத்த தெய்வத்துக்கு என்ன பிரதிபலம், என்ன செய்யறானே? அவர் ஊழியம் கட்டப்படணும். வேத வசனம் என்ன சொல்லுது? கொரிந்தியர்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதாவது ஆத்தும ஆதாயம் பண்ணுவதுக்கு என்ன செய்யணும் போட்டிருக்கு? பணத்தை ஆத்துமாவுக்கு பணத்தை என்ன செய்யுங்க, செலவு பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஆத்துமாக்களுக்கு செலவு பண்ணுங்க. ஆத்துமா ஆதாயம் பண்ணுவதுக்கு பணத்தை செலவு பண்ண முடியும். இப்போ நான் டிவிக்கு 40,000 கட்டுறேன், செலவு பண்ணுறேன்ல, 10 பேர் போன போடுறாங்க, ஐயா இடுப்பு வலிக்குது, குறுக்கு வலிக்குது, எப்படி ஜெபிக்கிறது சொல்லிக் கொடுங்க, போன போடுறாங்க. அப்போ அந்த இடத்த சொல்லிக் கொடுக்குறேன்ல, ஏசு நல்லவர்னு சொல்லல, அங்கே காஸ்பல் போகுதுல, அப்போ அந்த காஸ்பல் போகிறதுக்கு என்ன காரணம்? அங்கே பணம் கட்டினா தான் ஒளிபரப்ப முடியும். அந்த இடத்துல உன் பணம் அங்கே சந்திக்கப்படுது, உன் பணம் அங்கே கட்டப்படுது. அப்போ உன் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும்.
ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தசம காணிக்கை வந்து கர்த்தருடைய ஊழியத்துக்கு பயன்படுத்துகிற காரியம். உன் மூலமாக அந்த ஆண்டவர் வந்து தசமா கொடுத்து குறையில்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீ என்ன தான் சொல்கிறா, நீ செவிடங்கால சங்குதுற மாதிரி நான் அப்படி தான்டா இருப்பேன் அப்படின்னா இருந்துக்க. உன் வாழ்க்கை டெவலப்மெண்ட் ஆகாது, முன்னேறாது. ஒரு படி அப்படின்னு அதே வருமானம் அதே தரித்திரம், அதே பிக்கல் புடுங்கு, அதே நிந்து இப்படி தான் இருக்கும். கர்த்தரை கொடுத்து பாருங்க, விதைச்சு பாருங்க. விதைச்சத்தானே அறுவடை. விதைக்காம எப்படி அறுவடையை பார்க்க முடியும்? வெறும் வாய்க்காடை சுற்றி ஜெபிச்சா வாய்க்காடு விளைஞ்சிருமா? ஒரு வயக்காடை சுற்றி ஜெபிச்சா வயக்காடு விளைஞ்சிருமா? நீ ஜெபிக்கணும். ஆனால் அந்த வயக்காட்டில் நீ நெல்லை விதைக்கணும். விதைச்சா அது உனக்கு ஒரு நெல் விதைச்சா 100 நெல் உனக்கு அறுவடை கொடுக்க முடியும். கர்த்தர் பெரிய காரியத்தை உனக்கு செய்வார். ஆமென். அதுதான் தசம பாகம். விதைக்காம நீ அறுவடையை பார்க்க முடியாது. வெறும் நிலத்தை வச்சு என்ன செய்ய போற? அறுவடையை பார்க்கறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? விதைக்கணும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? இந்த யாக்கோபு தீர்மானம் பண்ணார், நான் திருப்பி வந்து தசமாக கொடுப்பேன்னு சொன்னார். அவர் வந்து அந்த தீர்மானம் பண்ணதை என்ன செஞ்சார்? நிறைவேற்றினார். அவர் போல் சீமானம் இல்லை, அவ்வளோ சீமானம் மாறினார். அதில் 2 பரிவாரத்தில் என்ன செஞ்சார்? வந்தார். அன்னைங்காரன் சண்டைக்கு வந்தான், கொல்ல வந்தான், காப்பாற்றினார். அடுத்து கடைசி ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 19:8 சகைவு ஒரு தீர்மானம் பண்ணார். என்ன தீர்மானம் பண்ணார்? யார்கிட்ட ரெட்டத்தனையை வாங்கணும், நாளத்தனையாக நான் திருப்பி கொடுத்துட்றேன். யார் ரெட்டத்தனையை வாங்கணும், நாளத்தனையாக திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணார். இந்த தீர்மானம் பண்ணி முடிச்சோட இயேசு சொல்றாரு, இவனும் ஆபிரகாமின் குமாரன். அல்லேலூயா. தீர்மானத்துக்கு பின்னால் வருகிற வார்த்தையை பாருங்க, இவனும் ஆபிரகாமின் குமாரன். அவ பரலோகத்தின் பிள்ளையே மாறிட்டான். ஊர் உலகம் பேசிச்சு, வட்டிக்கு வாங்குறவன், கடன் கொடுக்குறவன், தப்பு பண்ற அப்படின்னு ஊர் உலகம் பேசிச்சு. ஆனா இயேசு வீட்டுக்குள்ள போன உடனேயே அவன் பரலோகத்தின் பிள்ளையாக மாறிட்டான். அதான் தீர்மானம் எடுக்கிறது. அன்பார்ந்தவளே, அதில் நீங்கள் என்ன செய்யுங்க? உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து ஒரு தீர்மானம் எடுங்க. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நான் வந்து டெய்லி வந்து 1 hour உட்காருவேன் ஜெபத்தில், தீர்மானம் பண்ணுங்க. அல்லது நான் பழைய ஏற்பாட்டில் ஒரு அதிகாரமோ, புதிய ஏற்பாட்டில் ஒரு அதிகாரமோ, நீதிமொழிகளில் ஒரு அதிகாரமோ நான் படிப்பேன். இன்னையிலேருந்து தீர்மானம் பண்ணுங்க. நான் எப்படியாவது 1 மணி நேரமாவது தேவ சமூகத்தில் உட்காருவேன். தீர்மானம் பண்ணுங்க. நான் எப்படியாவது வந்து நான் வந்து ஒரு நாளைக்காச்சும் ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணுங்க. நான் எப்படியாவது இந்த மாதத்துக்கு எப்படியாவது ஒரு ஆளாவது நான் சபைக்கு கூட்டி வருவேன். சபைக்கு கூட்டி வர்றது வந்து சபைக்காரருக்கு கிடையாது, பரலோகத்தில் உன் மூலமாக சந்தோஷம் உண்டாக போகுது. ஒரு பாயும் மனம் திரும்ப பரலோகத்தில் என்ன உண்டாகும்? சந்தோஷம் உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. அதில் இந்த நாளிலே வந்து நான் உங்களுக்கு டைம் தரேன், அப்படி எந்திரிச்சு இல்லைங்க. எந்திரிச்சு இப்போ அவரவர் என்னென்ன தீர்மானம் பண்ண போகிறேன் பண்ணுங்கள். தசம பாகம் இந்த இடத்துல யார் கொடுக்காமல் இருக்கீங்களோ அவங்க தசமாக கொடுக்க தீர்மானம் பண்ணுங்க. அப்படி தீர்மானம் பண்ணலை அப்படின்னா இந்த வார்த்தையை நீங்கள் அசட்டை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். தசமாக கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, ஆனால் கொடுக்காதவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. 1000 ரூபா கூட வருமானம் இல்லாமல் நீங்கள் குடும்பம் நடத்துறீங்க. 1000 ரூபா சம்பாதிச்சா தான் குடும்பம் நடத்த முடியும். அப்போ அந்த 1000 ரூபா 100 ரூபாயை ஆண்டவருக்கு நீங்கள் வைக்கணும். அப்போ தான் நீங்கள் நின்னாக முடியும், டெவலப்மெண்ட் ஆக முடியும். உங்கள் பிள்ளை நல்லா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். அதில் கர்த்தர் கொடுப்பதில் தீர்மானம் பண்ணுங்க, ஜெபிப்பதில் தீர்மானம் பண்ணுங்க, வேதம் வாசிப்பதில் தீர்மானம் பண்ணுங்க. இதை பேசுவேன், இதை பேச மாட்டேன் தீர்மானம் பண்ணுங்க. இனிமே என் வாயில கெட்ட வார்த்தையை வராது தீர்மானம் பண்ணுங்க. இனிமே நன்மை மட்டும் தான் பேசுவேன் தீர்மானம் பண்ணுங்க. அப்படி தீர்மானம் பண்ணும்போது கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். எல்லாம் கண்களை மூடி வண்ணமாக தீர்மானம் பண்ணுங்க. விளையாட்டு காரியம் இல்லை, விளையாட்டு காரியம் இல்லை. நான் டெய்லி 2 அதிகாரம் படிப்பேன். தீர்மானம் பண்ணுங்க, தப்பு இல்லை. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. தகப்பனை மை துதிக்கிறேன், பிதாவை மை துதிக்கிறேன், ஆவியான தேவனை மை துதிக்கிறேன், வெற்றி வேந்தனை மை துதிக்கிறேன், விடுதலையின் நாயகரை மை துதிக்கிறேன், இருந்தவரை மை துதிக்கிறேன், இருப்பவரை மை துதிக்கிறேன், வரப்போகிறவரை மை துதிக்கிறேன். தகப்பனை இந்த நாளில் கூட உடைய சமூகத்தில் உட்காருவதற்கு நாங்கள் தீர்மானம் பண்ணுகிறோம். ஜெபிப்பதற்கும் துதிப்பதற்கும் வேதம் வாசிப்பதற்கும் 1 மணி நேரமாவது உடைய சமூகத்தில் உட்காருவோம், உங்களோட உறவாடும் என்று தீர்மானம் பண்ணுகிறோம். அதில் கூட நாங்கள் 10ல் 1 கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுப்போம்னு சொல்லி தீர்மானம் பண்ணுகிறோம். தாப்பனை இந்த தீர்மானத்தை எடுத்த தேவ பிள்ளைகளை நீங்கள் ஆஸ்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் வாழ்ந்திருக்கும்படி, உயர்ந்திருக்கும்படி, செழித்திருக்கும்படி, பெருகும்படி கிருபை தாங்க. இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.